Good morning, Opostars. Welcome to one more edition of Mom and Me, where Mom will be rewriting celebrity chef recipes. Today we'll be rewriting the Tendli bath. Nama? Kovaka biryani. சொல்லுங்க கோவக்காய் பிரியாணி சாதாரணமாக எப்படி பண்ணுவா நம்ம எப்படி பண்ண போகிறோம் சொல்லுங்க. சாதாரணமாக கோவக்காய் பிரியாணி சாதம் வடிச்சுட்டு விடுவா. வடிச்சுட்டு விட்டு மாடலில் வந்து நெய்யை விட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இல்லை பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த இலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டு அப்புறம் தக்காளி போட்டு வதக்குவா. அதுக்கப்புறம் கோவக்காயை போட்டுட்டு பாதி வதங்கிக்கு அப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விடுவா கோவக்காயை. நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாம் வந்து அடியில் கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு தக்காளி போட்டுட்டு அடியில் ஆனியன் வந்து ஃப்ரைட் ஆனியன் போடலாம், இல்லாட்டி அந்த இது போடலாம். இல்லை சாதாரணமாக நறுக்கி போடலாம்ல. ஃப்ரைட் ஆனியன் சாதாரணமாக நறுக்கி போட்டால் அடியில் இதாகாது. இதால தண்ணி ஊற்றுறோம் இல்லையா? அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம் இல்லையா? ஃப்ரைட் ஆனியன் வச்சுட்டு இருக்கோம். ஃப்ரைட் போடலாம், இது கேரமலைஸ் ஃப்ரைடும் போடலாம், கேரமலைஸும் போடலாம். ஆமாம், கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மேலே வந்து தக்காளி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இதெல்லாம் போட்டுட்டு கோவக்காயில் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கலந்துட்டு. எவ்வளோ ஒரு கப் அரிசிக்கு எவ்வளோ கோவக்காய் போடணும்? தண்ணி விடாமல் சமைக்கிறதுனால தண்ணி விட்டு தண்ணி எவ்வளோ கொஞ்சம் தானே விட போகிறோம். 1/4 கப் தான் விட போகிறோம். நான் அரிசி 1 கப் போட போகிறோம். 1 கப் அரிசினா கோவக்காய் வந்து 1/4 கிலோக்கு மேலே போட்டுக்கலாம். 1 கப் அரிசி வேகிறதுக்கு, பாஸ்மதி அரிசி வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ தண்ணி வேணும்? குறைஞ்சி 1க்கு 1.25 1.5 வைப்பா. 1க்கு 1.25 1.5 வைப்பா. நம்ம 1க்கு 1/4 தான் ஊற்ற போகிறோம். மீதி தண்ணி எங்கேருந்து வரும் அரிசிக்கு? இந்த இதில் இருந்து காயிலேருந்து வரும். கரெக்ட். அதனால காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். கரெக்டுமா, அவ்வளோதான். சரி, இப்போ நேத்து வந்து 1 கப் அரிசினா 2 கப் காய் போடலாமா? 3 கப் போடலாம். 4 கப்பு. 4 கப். ஆமா. இப்போ நேத்து வந்து வங்கி பாத் பண்ணோம். ஆமா. வங்கி பாத் எப்படி பண்ணோம்? வங்கி பாத் தண்ணி விடாம கொஞ்சம் பண்ணினோம். எல்லாம் இதே பிரின்சிபல். இதே மாதிரி தான். காய்க்கு நடுவுல அரிசி போட்டு வேக வச்சிர வேண்டியது. ஆனா நேத்து என்ன தப்பு பண்ணோம்? தண்ணி விடல. தண்ணி விடாம தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கணும். இது அதனால அடி பிடிச்சது. இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்னா தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டு ஒரு 1/4 கப் தண்ணியும் விட்டுக்க. அதே மாதிரி அரிசி வந்து இன்னைக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறி இருக்கு. நேற்று அரிசி 20 நிமிஷம் தான் ஊறிட்டு. கரெக்ட். ஆனால் நேற்று வெந்திருந்தது இல்லைங்களே. பெருசான சில பேர் சாப்பிடும்போது பல்லில் கடிச்சு இதாக இருக்கு அரிசியும்பா. ஆனால் அரிசி இல்லை, ஆனால் நல்லா வந்து. இப்போ இதே டைப்ல என்னெல்லாம் பிரியாணி நம்ம பண்ணோம்? மஷ்ரூம் பிரியாணி பண்ணோமா? இது பண்ணோமா? வெஜிடபிள் எல்லாம் போட்டு பண்ணோம். வெஜிடபிள் எல்லாம் எங்க போட்டு பண்ணோம்? ஏன் வெஜிடபிள் எல்லாம் போட்டு பண்ணக்கூடாது? வெஜிடபிள் எல்லாம் போட்டு குழஞ்சிடும். கரெக்ட். இந்த கத்திரிக்காய், மஷ்ரூம், கோவக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப குழையாது. இது கத்திரிக்காய் பண்ண இன்னைக்கு கோவக்காய் பண்ண போறோம். நாளைக்கு டொமேட்டோ பண்ணுவோம். அப்புறம் இது சீசன் வந்த உடனே பலாக்காய் போட்டு பண்ணலாம். ஓ, பலாக்காய் பிஞ்சா? பிஞ்சு பலாக்காய். ஓஹோ, துருவிக்கணுமா இந்த மாதிரியா? பிஞ்சு பலாக்காய் இதே மாதிரி நறுக்கி போடலாம், துருவி போடலாம். இதெல்லாம் வந்து ஓவர் குக் ஆகாது. உருளைக்கிழங்கு போட்டு பண்ணலாம் பிரியாணி. ஊற வச்ச கொண்டைக்கடலை போட்டு பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓவர் குக் ஆகாது. இப்போ வந்து இது எல்லாத்துக்குமே இஞ்சி போட்டு போடணுமா போடாமே? உங்க சாய்ஸ். அதாவது பிரியாணிக்கு வந்து இந்த மசாலா தான் போடணும்னு கிடையாது. உங்களுக்கு வேணுங்கிறத என்ன வேணா போட்டுக்கலாம். இப்போ வங்கி பார்த்து தமிழ்நாட்டில் பண்றப்போ பருப்பொடி, தேங்காய் மிளகா அப்படி எல்லாம் போடுவோம். அதே இது வந்து மகாராஷ்டிராவில் பண்றப்போ அதெல்லாம் போட மாட்டான். அவளோட கோடா மசாலா ஏதாவது போட்டுப்பான். என்ன மசாலா போடுறீங்களோ முழுக்க உங்க சாய்ஸ். இந்த மசாலா தான் போடணும், அந்த மசாலா தான் போடணுங்கிறது கிடையாது. அதுதான் மெயின். என்ன இதுதான் ஆத்தன்டிக், இதுதான் ஒரிஜினல். யார் சொன்னாலும் அவளுக்கு என்ன பேர் வைக்கணும்? ஒரு பேரை வைக்க வேண்டாம். இல்லம்மா, இது இப்படித்தான் பண்ணி ஆகணும், இல்லாட்டி டேஸ்ட் சேஞ்ச் ஆயிடும். இதுதான் ஒரிஜினல். இது எனக்கு வந்து இமயமலை சித்தர் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. நல்லா உளறின்னு இருக்கிறவளுக்கு நான் யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி சொன்னா வங்கி பாத்து இப்படி பண்ணப்படாது மாமி, இது தப்பு, வங்கி பாத்து பண்ணணும்னா அப்படின்னு ஆரம்பிச்சா என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க, அப்படி சொல்லிடுவாங்களா? எங்கிட்ட சொன்னா நான் என்ன சொல்லுவேன்?
சரி, இது 4 கப்பு வரதா பார்த்துருவோமா? கப்புங்க கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் தப்பு இல்லை. 4 கப்பு வரும் போல் இருக்கு. 1 2 3 4 கப்புக்கு மேலேயே இருக்குமா? ஜாஸ்தி போட்டுக்கலாம், கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தப்பு இல்லை. இதை 1 கப் எடுத்து வச்சு விட்றேன். இடம் இருந்தால் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டு அமுத்தினோம்னா அன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணியில் கொஞ்சம் தண்ணி வெளியில் வந்த மாதிரி வந்தாலும் வந்துடும். சரியா? 4 கப் மட்டும் எடுத்துக்கலாம். இதை இங்கே போட்டு வச்சு விட்றேன். இப்போது இது கூட என்ன பண்ண போகிறோம்? தக்காளி இருக்கணும் இல்லையா? தக்காளி அடியில் போடுறதுக்கு குறைஞ்சது 1 கப்பு. இல்லாட்டி என்ன கோவக்காய் வந்து மசாலா போட்டு பெரட்ட போகிறோம் இல்லையா? அது அப்படியே அடியில் உட்காந்துதுன்னா இது அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தக்காளி ஒரு பஃபர் மாதிரி இருந்துக்கும். என்னம்மா ஜம்முன்னு சேர போட்டு உட்காந்துட்டீங்க? பயத்தோட பண்ண பக்தியோட உட்காந்து பயத்தோட பண்றதா? நான் அதுக்கு நான் பயத்தோட பண்ண போறேன். பயபக்தி நான் பயப்பட வேண்டாம். நானே இருக்கிறேன், நீ பயப்படணும். யாருக்கு பயப்படணும்? நானு உலகத்துக்கே பயப்படுறேன். புண்ணாக்கு பயப்படுவேன். நான் எல்லாரும் எனக்கு பயப்படணும். எல்லாம் ஒண்ணு வேண்டாம். யாரும் பயப்பட வேண்டாம். சும்மா சொல்றதா அவ்வளவுதான். ஒருத்தருக்கு யாருமே பயப்பட வேண்டாம். நினப்பு வேறுங்க உங்களுக்கு. பயம் அது, பக்தி அது. புண்ணாக்கு ஓப்போஸில் பயமும் தேவையில்லை, பக்தியும் தேவையில்லை. சொல்கிறத கேட்டு பண்ணால் வேலை முடிச்சிடும். சரி, இங்கே இருங்க. இங்கே வருங்க. இப்போ என்ன பண்ணலான்னா இதை எடுத்து கலந்துருவோமா எல்லாத்தையும்? முதல்ல எதில் கலக்கிறது? ஒரு தட்டு வேணுமே கலக்கிறதுக்கு. இதுலேயே போட்டு கலந்து விட்டாமா எல்லாத்தையும்? இதில் வந்து இந்த 4 கப்பு கோவக்காய் போட்டுக்கிறேன். என்ன போட்டு சொல்லுங்க, என்னெல்லாம் போடணும் சொல்லுங்க. அரை கப்பு தயிர். எல்லா காய்க்கும் இதுதாம்மா. மஷ்ரூமுக்கு இதே தான் பண்ணினோம், வங்கி பாத்துக்கு இதே தான் பண்ணோம். அப்புறம் இங்கே வாங்க, லைனாக சொல்லுங்க. இது என்னன்னு சொல்லுங்க. இது என்னது? This is 1 teaspoon ordinary chili powder, half a cup of yogurt. This 4 cups of ivy gourd. Half a cup of yogurt, half a teaspoon of ordinary chili powder, 1 teaspoon of Kashmiri chili powder. The masalas are completely your choice. You can even skip the masalas altogether. It'll still taste good. This is 1 teaspoon of coriander powder. Ginger garlic paste. This is 1 teaspoon of ginger garlic paste. Garam masala. This is 1 tablespoon of garam masala or biryani masala, whatever you like. 1/4 cup of mint leaves, a couple of green chilies for the flavor. Biryani is ultra simple. Don't complicate it. And this is half a teaspoon of turmeric powder. This is 1 teaspoon of salt. இந்த தாளிப்பு வந்து கடைசியில் போட்டுக்கலாம், பிரிஞ்சி இலையெல்லாம். என்ன I'm going to mix all this up. And start layering the magic pot. எடுங்கம்மா, இதை கொடுங்க. ஓகே, இது மேஜிக் பாட் கொடுங்க. ஆனியன் மறந்துட்டோம் இல்லையா? And I forgot to add the onion. Add about a tablespoon or more if you like. Yesterday we skipped it because my mom wouldn't eat onions. சரி, இதில் எண்ணெய் விட்டுக்கலாமா? எங்கே இருக்கு நெய்?
The template is same for all biryanis. Add a tablespoon, 2 tablespoons, 3 tablespoons, doesn't really matter. Add as much ghee as you want and start the layering. You can actually mix all this and put it in the fridge the previous night. This will stay good in the fridge for weeks together and get more and more flavorful. So now I am going to layer. I'm going to add quarter cup of water. Yesterday we faced a bit of burning in the vangi bath. So to avoid this, I'm going to add quarter cup of water just to be safe. And layer tomatoes at the bottom. You can use the same template for any biryani, just ensure that you do not use delicate vegetables. I'm going to add half of the ivy gourd. And this is 1 cup of basmati rice which has been soaked. எத்தனை நேரம் ஊற வச்சீங்க? 8:45 போட்டேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. So at least soak it for 30 minutes. 1 hour, okay, but you don't need to soak it for an hour. 30 minutes is good enough. Spread it around. This will comfortably feed 2 people. If you want to feed more, use the same logic. Double everything and use a 3-liter magic pot. Now I am going to cover everything up. So it takes you around 11 minutes to load from scratch. Ensure that the top layer is completely covered. Otherwise, any exposed portions won't cook. So 4 cups are just about enough for this quantity. Whatever is the leftover marinade, just add on top. That's it. Our biryani is done. Absolutely foolproof. You don't need to worry about whether it is cooked, whether the rice is grainy, whether the vegetables will get cooked. Nothing at all. Once you load it, your biryani is done. So in 12 minutes, you have biryani ready for 2 people. If you want to scale it up to 5 people, use a 3-liter magic pot. Double all quantities. Go by whistles. In around 4 whistles, this should be done. Let the pressure settle. Open. Fluff up. Okay. So we'll just clean this up and start work on a side dish to go with the biryani. Something crunchy. My mom is planning to do sidai. So we have put the flame on high as usual. Look at that. Okay. I'm just going to bring the other burner to the stove, to the camera, and start with sidai. So இது எவ்வளோம்மா உளுத்தம் பருப்பு எவ்வளோ அது? 1/4 cup of urad dal. Need to fry it till it turns reddish brown. It's good I did not add this. That would have overfilled the pot and caused spewing. Huh? So if you chop the vegetables and mix it with masalas, keep it in your fridge, then making biryani is a 10-minute job.
Even a child can do this. All you have to do is layer soaked rice between 2 layers of vegetables or meats and pressure bake them. Since the rice is starved for water, it will never become mushy. இதை தள்ளி வச்சுடலாம். If you want to keep stirring it, do it on high heat. Otherwise, put it on low heat and let it sit for 5 minutes or so. கொத்தமல்லி போடலாம் பிரியாணிக்கு. போட்டோன்னா போட்டுக்கலாம். இது என்ன பண்ணணும் சொல்லுங்க, ப்ராசஸ் சொல்லுங்க. உளுந்து வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சுக்கணும். So we are going to roast this. We're going to roast this till it turns around red, till it turns reddish brown, and then blend it to எப்படி நைஸா பொடியா பண்ணிக்கணும். அது குக்கர்ல இருக்க கூட சலிச்சுக்கணும். பொடிச்சுட்டு வாசம் வரது எப்பவே சலிச்சுக்கணும். எனக்கு அதை கரண்டி கூட தான் சரிப்படும். எல்லா பக்கம் ஒரே மாதிரி. And we are going to blend it. போரும் வாசம் வருது. போரும். Bring the blender into the picture. மிக்சியில் போட்டு தாங்க. மெதுவா கை பத்திரப்பா. அப்புறம் இதில் வை அரிசி மாவு வைக்கணும். அது உள்ள ஒரு கப் அரிசி மாவு இந்த இதில் அதுலேயே ஒரு கப்பு அரிசி மாவு கடையில் வாங்கலாம். This is 1 cup of rice flour. I'm going to put it on low heat. கொஞ்சம் வாசம் வரும். இதுவோ வறுக்கணும் கைவிடாம. So while she is doing it, let me just blend this. முடியுமா? கொடுங்க. இப்படி நைஸா இருக்கீதா? நன்னா இருக்கணும். நைஸா இருக்கணும். அரிசி கொட்டி இதை கொட்டிட்டு குறணை இல்லாமல் சளிச்சுக்கணும். நான் 1 டீஸ்பூன் தான் 1 ஸ்பூன் தான் வேணும் இதில். ஆனால் மாவு இதிலே இருக்குது. வேணா இப்படி காமிச்சுடுது வேணா போ. வேணும். சரி, இதை கைவிடாமல் பாருங்க. கொஞ்சம் இதில் கொட்டிக்கா. இதில் கொட்டிட்டு இதில் போட்டு போகிறோம். அது போகிறோம். உனக்கு 1 ஸ்பூன் இருந்தால் போகிறோம் நமக்கு. இதில் கொட்டிக்கோ. Be careful, this will be hot. சரி. என்ன பண்ணணும்? இதில் போட்டு கீழே அந்த குழந்தை விழாமல் சலிக்கணும். And she wants me to sieve this. உப்பு செடிக்கு மாவு வந்து கொஞ்சம் சவப்பாக இருக்கணும். வெள்ளை செடிக்கு மாவு இப்படி சுட்டா போகிறோம். ஓகே. என்ன பண்ண போகிறேன் இப்போ? 1 ஸ்பூன் இருந்தால் போகிறோம் எனக்கு. இதுமா பாரு மீதியில் போட்டு எல்லாம் பேச வேண்டியதான். பாருங்கம்மா ஒருமா நான் ஸ்பூனில் எடுத்துக்கிட்டேன். இதில் 1 ஸ்பூன் இருந்தால் போருமா? So she just wants 1 teaspoon of urad dal powder. 1 heaped teaspoon of urad dal powder. அவ்வளோதானா? Move this aside. இதுக்கு இப்படி மாங்கு அரைச்சோமா? அதான் நான் அரைச்சதே இருக்கு. மீதி இருந்தால் டாகர் பச்சடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அதை பண்ணிக்கலாமா? அதை எடுத்து பண்ணிக்கலாம். போய் காமிச்சு விடலாம். சூப்பர். அதுக்கு நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆகும்.
பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் செவக்கணும். செவதானா சீடை வந்து வெடிக்காமல் இருக்கும். கரகரப்பாக அரிசி மாவு. அரிசி மாவை முதல்ல சளிச்சுன்னு விடுங்க. கடையிலேருந்து வாங்கி வந்தால் கூட சளிச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன குழந்தை இருந்தால் வெடிக்கும். வெடிச்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லையே, குப்பாட்டுக்குள்ள தானே போட போகிறோம். அந்த ரிஸ்கெல்லாம் இருக்க வேண்டாமே. ஆனால் சளிச்சுன்னு விட்டு இப்படி வறுத்து வச்சுவிடும். நல்லா ஓரளவுக்கு வாசம் வரும். கொஞ்சம் சோப்பாக வறுத்து விட்டிங்கன்னா அப்புறம் அதோட போட்டு கலக்கணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் தண்ணி விடணும் அதில். என்ன ஓகே, இப்போ டாங்கர் பச்சடி பண்ணிடலாமா? அப்போ இல்லைப்பா, எல்லாத்தையும் பண்ணினா ஓடாது, கடிக்கப்படாது. என்ன அவசரப்படுற? குணமா சொல்லுங்க. குணமா சொல்றேன் கண்ணா. ஓடாதேடா. வறுக்கு வறுக்குன்னு கடிக்கப்படாது. என்ன இல்லை, மாவு நல்லா வாசம் வர்றது. இப்போ போடும். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதை எடுப்பேன். அதை எடுத்து we'll use this to make the dangar pachadi, which is urad dal flour raita. Potachi. ஒரு நிமிஷம் இரு. சொன்ன மாதிரியே கொட்டுறேன்மா. பரவாயில்ல, ஒன்று ரெண்டு சிரிக்காமலே இருக்க முடியாதுமா. இந்த ஒரு ஸ்பூன் உளுத்தம் போட்டுக்கோ. இதா ஆமாம். So I'll add 1 teaspoon of urad dal powder to this. Let me move this up. எடுத்துட்டா இதை. And the 1 cup of roasted rice flour I'll put in this. சரி, இப்போ இது என்ன ஆறணுமா? Okay. So we'll put all sorts of stuff into it. This is 1 tablespoon of butter. Potutta? ஆமாம். 1/4 teaspoon of asafoetida. Let's see if pressure is building up. Slowly building up. This is 1 tablespoon of sesame seeds. 1 teaspoon of salt. Sorry, half a teaspoon of salt. And 1 teaspoon of cumin. எப்போதுமே உப்பு கொஞ்சம் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. இது வந்து மாவில் எல்லாம் பண்ணுறப்பல பதறணும். வெண்ணெய் வந்து க்ளீனாக வெண்ணெய் மெல்ட் ஆகிருக்கா? சூடு கம்மியாக சூடாக இருக்குது. இதில் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கிட்டா இந்த கரண்டி just mix it all up. கையால் நல்லா போட்டு எல்லாம் சேர்த்துக்கணும். Be careful, this would be a bit hot. You can let it cool down a bit if you like. சரி, இது பாட்டு காரியம் இருக்கட்டுமா? அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கை பொருட்கள் சூட்டு அச்சனை தண்ணிட்டு போங்க. கை பொருட்கள் சூடு அச்சனை தண்ணிட்டு. The urad dal flour acts as a binding agent. சரி, தண்ணி விட்டுக்கிட்டா? தெளிச்சு தான் பேசணும். தண்ணி நிறைய விட்டுறக்கூடாது. தெளிச்சு பேசணும். தண்ணி எவ்வளோ எடுக்கிறோம், எவ்வளோ மீதி இருக்குது பார்க்கலாம். 1 கப் எடுங்க தண்ணி. 1/4 கப் எடுக்கிறேன். So let's see how much water. The pressure is not building up. Hang on, let me check if there is something wrong. Pressure பிடிக்க மாட்டேங்கிறது. I'm going to close this and see something is wrong. ஏன் என்னாச்சு? இது ஏதாவது பிடிச்சிட்டு இருந்தால் ப்ரெஷர் பிடிக்காது. ஓகே, இதை விடுங்க. அரிசி தெரியாமல் ஒட்டிட்டு கொடுத்துமா ஒரு இடத்துல. Now it should build up. Yeah. So if you have steam leaking and the pressure not building up, just check if something is wrong. Now let me just knead the seedai dough. Enga ma thanni?
கலக்க பிடித்தீங்களே தெளிச்சு பேச. Let's see how much water this takes. கொஞ்சம் ஊத்தாத. சப்பாத்தி மாவு மாதிரி வரணும், கையில் ஒட்டாமல் வரணும். That's quarter cup of water. பெசஞ்சுட்டு நல்லா பெசஞ்சு ரொம்ப அழுத்த வேண்டாம், சாதம் நல்லா. Quarter cup of water seems just about enough for the quantity of dough we had taken. தட்டி கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் போடணுமான்ட்டு. பார்க்கலாம், பெசம் தானே பாருங்க. இன்னும் வேணும், இன்னொரு கப். So I'm going to take another quarter cup. You need it to the consistency of chapati dough. இப்போ திரண்டு வருதுமா. ரொம்ப அழுத்தியெல்லாம் பேசுவேன், ரொம்ப சாதாரண பேசுவேன். So the seeded dough is ready. All you have to do now is make balls and cold pressure fry it without worrying about it spattering or bursting. So we have used a quarter cup plus another 1/8 cup. சரி, இப்போ நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து மலமலமலாம் சேடை ஒட்டுவோமா? உதிரையெல்லாம் விட்டு உளுத்துண்டு, உதிரையெல்லாம் விட்டு உதிரை இல்லாமல் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி பிடிக்கட்டும். That's one. I'm going to let it go for 3 more whistles and let the pressure settle. மாவு வந்து இப்படி இருக்கணும், உருட்டினா கையிலே ஒட்டக்கூடாது, ஆனால் சப்பாத்தி மாவு பீஸு சாஃப்டாகவும் இருக்கணும். கலக்கிட்டேங்கம்மா நீங்க. உதிரையெல்லாம் இருக்கவே கூடாது. கொஞ்சமாக விட்டுண்டு நல்லா இப்படி எண்ணெய் தொட்டுக்கணுமா? வேண்டாம், அவசியமே கிடையாது. இதா இப்படி நீட்டமாக பண்ணிக்கோங்க. நீட்டமாக பண்ணிட்டு இதை கையில் கொஞ்சமாக எடுத்து எவ்வளோ சின்னதாக பண்ணணும் எப்படி எப்படி இருக்கும் கையில் எப்படி அடிப்படி வாசம். அப்போ இன்னும் ஒன்றே ஒன்று நிறுத்திடலாம். 3 விசில் மட்டும் போட்டு நிறுத்திடலாம். She says the steam leakage has probably caused a bit of bottom burning. My mom says it is slightly smelling of she's getting a burnt smell, so I'm going to switch this off. I'm going to switch this off right now. Remove it from the heat. Let it set. ஓப்பனே பண்ணிடலாம். வேண்டாம் இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். வெளியில் தானே வச்சுருக்கோம். நல்லா இப்படி பண்ணிட்டு ரொம்ப ஈஸி. இதா இப்படியே எடுத்து போட்டுடலாம், உங்களுக்கு ஈஸியாக வரும். இதுதான் பதம் உங்களுக்கு. வெறுமையை தின்னலாமேம்மா இதை? போய் பிடிக்கிறதுக்கு முன்னால் புள்ளியார் பிடிச்சி வச்சுட்டு எண்ணெய் எப்போதுமே கையுமா உண்டாகாது. இன்னும் எந்த எல்லாம் பண்ணணுமா புள்ளியார் பிடிச்சோன்னா வெடிக்காது, இதாகாது. வெடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல தீய வாசம் எடுத்துக்காது. So since we did not close the lid properly, you might see burning at the bottom. Tough luck, but fortunately that's not going to get into rice. அது அந்த விதம் இருந்திருக்கு. ஜஸ்ட் பார்த்துமா இப்படி 2 வழியே பண்ண வேண்டாம், கையோட இப்படி இப்படி பண்ணிடலாம். இந்த வெடிப்பு இல்லாமல் இருக்கணும், வெடிப்பு இல்லாமல் இருக்கணும். Roll it smooth. அப்படி மறுபடியும் உங்களுக்கு வெறுப்பு பிடிச்சுன்னா லேசாக தண்ணி பிடிச்சி கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கலாம். லேசா தண்ணி லேசாக தெளித்து பிசைஞ்சு விட்டு மறுபடியும் சாஃப்ட் பண்ணிக்கலாம். வெடிப்பு வந்தால் இது வரல, இது
ஃபேன் கடியில் உட்காந்து இப்படி உருட்டினீங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். ஆறினா சீக்கிரம் வேகும், வேற ஒன்றும் கிடையாது. தர்மம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு. ஃபேன் போட்டான் ஏற்கிறதா உங்களுக்கு கொஞ்சம் கேஸ் இங்கே வீடியோ பண்ணிட்டு வேண்டாம். நாளைக்கு டொமேட்டோ பிரியாணி இதே மாதிரி துளி கருகாம பண்ணுவோம். என்னம்மா இப்படி பண்ணால் கருகிறது நினச்சிட்டு போகிறாங்க எல்லாரும். சரி, மிஸ்டேக் தான், என்ன பண்ணுறது. முறுக்கி பார்த்தீங்கன்னா மாவு வறண்டு போயிடும், இடிக்கணும் வராது. நீங்கள் சொல்கிறது சீடா இதை மேஜிக் பாட்லேயே வச்சுடலாம். என்ன சீடா மேஜிக் பாட்லேயே வச்சுடலாம். மலர் 5 நிமிஷம் முடிஞ்சிடும். ஃபுட் பாட்டில் வச்சா ஒரு 10 நிமிஷம் ஆகும். பிரியாணி எடுத்து எல்லாம் காமிக்கிறதுக்குள்ளே சீடை வறுத்து எடுத்துடலாம். என்னம்மா இந்த கிராக் இருந்தால் இது பண்ணிவிடு, கிராக் இருந்தால் அப்படி வரைஞ்சிக்கணும். கொடுங்க எனக்கு கொஞ்சம். குழந்தைங்கள்ட்ட பண்ணி மாவு கொடுத்து குழந்தைங்க பண்ணி கொடுத்தா அழகாக பண்ண எல்லாம் குழந்தைங்களும். கார்த்திக் ரொம்ப நேரம் விட்டுவான். உருளி கொழுக்கட்டை இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப விஷயம் பிடிச்சி. ஆச்சு. பிள்ளையாரையும் உள்ள போட்டுடலாமா? பிள்ளையாரையும் ஐயோ பிள்ளையார் போட. சரி, ஒரு மேஜிக் பாட் எடுந்தோம், அதை வச்சுட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணிவிடுவோம். 3 லிட்டரில் வச்சுடுவோமா? ஏம்மா 3 லிட்டரில் கம்மியாக இருக்குங்க. கம்மியாக இருந்தால் பரவாயில்லையா? இது இன்னொன்று இருக்கா? இது சாதத்துக்கு தான் இருக்குது. நல்லா 3 லிட்டரில் போட்டுக்கலாம். The pressure is yet to settle. The meantime, I'll take the filter. கொடுங்கம்மா 3 லிட்டரில் வச்சுடுறேன். என்னாச்சு? அவசரம் பண்ணுறது ஒரு அவசரம் வேண்டாம், நல்லா பண்ணுங்க. சாரி. சரி, என்ன எந்த எண்ணெய் விட்டுக்கிட்டோம்? Let me add a cup of oil. Add the seedai. Ensure that they are all coated with oil. Let this go for around 5 minutes. So 40 நிமிஷத்தில் எடுத்துடலாமா இதை? அதுக்குள்ளே நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். என்ன 40 நிமிஷம் அதை பார்த்துக்கோங்க. என்னம்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 நிமிஷம் 34 இருக்குது.
So now let us check out our biryani. I'm going to release the pressure. And unmolded, expect to see a bit of charring, but you'll also see that the flavor does not get into rice. Ideally, you can let the pressure settle. என்ன தப்பு பண்ண அன்னைக்கு? கரெக்ட். நாளைக்கு அதை கரெக்ட் பண்ணிவிடுவோம். You'll see that I can as well take this away like this and not show you the charring. என்னம்மா யாருக்கு தெரியாம அப்படியே உருவிடலாமா? But you can see that there is charring, and it has happened because we did not close it properly first attempt. But you will see that it does not affect the flavor in any way. Just don't scrape it and mix it in. This is very easy to clean. Okay, just add a bit of water, it's easy to clean. What we'll do now is I'll remove this charred bit, and fork on கொடுக்கறீங்களா அப்படி கலந்துக்கிறேன், and you can just fluff the flip. எதுமா தேவையில்லைம்மா, தாளிச்சு வேணா போடலாம். நீங்கள் வேறுங்க அரிசி எப்படி இருக்கு? இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சரி நானே சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அரிசி வந்திருக்கான்னு மட்டும் பாருங்க. அரிசி வந்திருக்கா இது வந்திருக்கான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டாமா மக்கள்லாம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. டேஸ்ட்டு பார்க்க மாட்டேன் நான். அரிசி நல்லா வந்திருக்கு, நூடுல்ஸ் மாதிரியே இருக்குது. நல்லா ருதுராக நல்லா வந்திருக்கு. மேலே ஒரு ஸ்பூன் நெய் வேணா விட்டுக்கோ. கொடுங்க. மல்லி வேணுமா போட்டுக்கலாம். So that will be our tenli bath or kovaka biryani. பிரியாணிக்கு மல்லி போடுவாங்க. போடுவா. There you go. Beautiful long grains, not a bit of a burnt smell. And tomorrow I will ensure that I do not repeat this gopher. எத்தனை நிமிஷத்துலமா குக்கர் ஆஃப் பண்ணணும்? 40 நிமிஷம் சொன்னேன், 74 நிமிஷம் வந்தோம்னா கரெக்ட். இன்னொரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுவோம். உள்ள சீடை தரன்னு சத்தம் கேட்டோன்னு ஆஃப் பண்ணிவிடுவோம். சரி, அதுக்கு முன்னால் பிரியாணிக்கு தொட்டுக்க தாங்கர் பச்சடி பண்ணிவிடுவோம். என்னம்மா சரியா? We'll also use the roasted urad dal powder to make a quick dangar pachadi. This is very popular in the Tanjavur region. It's just roasted urad dal flour raita. So this is a template for all sorts of biryanis. கொஞ்சம் பெரிய கப் எடுத்துக்கலாமே. இது அப்படியே இது கூட அப்படியே கலந்துக்கலாம். நான் ஒன்றும் பண்ணலாமா, எதுக்குமா திட்டுறீங்க? ஒன்றும் அவசரப்படல, நான் போட்டுற மாட்டேன், கவலைப்படாதீங்க. இதை மட்டும் எடுத்துக்கலாமா? இது போதுமா? கொடுங்க. So this is about 1 tablespoon of urad dal flour, a bit of asafoetida, a bit of salt, தாலி போடணுமா அதுக்கு? மேபி a bit of ஜீரகம் குட்டியில் இருக்கு.
ஜீரகமும் இதுவும் வெட்டி விடுவோம். கடுகு. Maybe a bit of bottle tadka. That is completely optional. கலந்து விட்டு இது கூட போட்டு கலந்துக்கலாம். And just mix in some yogurt. போதுமா? நாற்பது நிமிஷம் ஆச்சு. இருக்கட்டும். ஒன்று 41 ஆகட்டும். என்ன சரி, இது சாப்பிட்டு பார்ப்பீங்களா நீங்கள்? இது சாப்பிட்டு பாருங்க. ஸோ தட் வில் பி அவர் டாங்கர் பச்சடி. நல்லியெல்லாம் வேண்டாம்மா, எல்லாம் ஒன்றும் வேண்டாம். இது ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதுக்கு தான். அம்மா இங்கே வருவா. இப்போ வெடிக்கிறது பார்த்தீங்களா? அதனால இப்போ தான் செவக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, இது சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, க்ளோஸ் பண்ணிடுவோம். Some cilantro if you like. சரி பாருங்க. இதை அவ்வளோ கட்டியாக எடுத்து பற்றியா மேலே பாடக்கூடாது. அத்தனை போட்டுன்னா தொகையில் மாதிரி ஆகிடும். வேணுங்கிறவா இல்லை கொஞ்சம் நிமிஷம் தயிர் பிடிப்பா இருந்தால் நிமிஷம் தான். இதான் அருமை. சரி, அந்த வாசம் உளுத்தம் பருப்பு வாசம் பிடிச்ச வாசம் ரொம்ப நல்லா. சரி, இப்போ ஃபில்டர் பண்ணிடலாமா? இதை 41 ஆஃப் பண்ணிடுறேன்னா. Release the pressure. I'll move this off camera. You can hear the seedai sizzling. Wait for it to settle completely before opening it and keep the lid between you and the oil. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. போடுமா? So if you want, you can let the whole thing sit in the oil for a few more minutes, or maybe go for one more minute for the top also to brown. கரெக்ட் பதம், ஆனால் கொஞ்சம் மேலே அப்படி எண்ணெயிலே இருந்தால் சரி. I'm going to let it sit for a minute. எப்போ போதும்னு சொல்கிறீங்களோ அப்போ எடுத்துடுறேன். வித் த ஸ்டவ் ஆஃப். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது ஒரு நிமிஷம் வச்சுருந்தா சரியாக இருக்கும். அந்த இதுலேயே இருந்தால் சரி. நடுவில் ஒரு குலுக்கி இருக்கலாமோ? கரெக்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் அந்த இது ஆகட்டும். ஏன்னா இது ஆடுறப்போ அந்த சிவப்பு வந்துருமா தன்னை போல? ஒரு நிமிஷம் அடிச்சுக்கிட்டா இது அந்த இதுலேயே வடிச்சு விட்றேன், கப்பிலேயே வடிச்சு விட்றேன். எவ்வளோ இருக்குன்னு காமிச்சு விடலாம். Let me see how much of oil has been used up. We have taken a cup of oil. ஆஹா, இப்படி இருந்தால் எத்தனை பட்சம் வேணால் பண்ணிடலாமே பகவானே. அப்படியே வந்திருக்கு பார்த்தீங்களா? என்ன இது நம்பவே மாட்டோம்மா, நம்ம சொன்னா கூட நம்ப மாட்டோம். என்ன இது இருக்கும் வேற பசங்க. இங்கே பாருங்கம்மா, நல்லா வடிச்சு இல்லையாப்பா, நல்லா வந்திருக்கணும். பட் தேங்க்ஸ்ப்பா. எதுக்குமா தேங்க்ஸு? எனக்கு சொல்லுங்க, பிள்ளையாரா கண்டுபிடிச்சி கொடுத்தாரு உங்களுக்கு இந்த கோல் CPF. There you go. That is your CPF seedai with zero oil. I think barely half a teaspoon of oil has been used up. That is your wangi bath, and that is your danga pachadi, and that is my kadichifying amma. Oh, you are taking a bit more time than usual. Try this out and please post your valuations. Thank you very much. And that is the Pullayar. This is the Pullayar. All thanks to him. என்னம்மா? எப்போ என்னப்பா